விரும்புகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தையும் 30ஆம் வசனத்தையும் நான் வாசிக்க கேட்க போகிறோம். சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடு தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோடு கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதிலிருந்த பிரபுகள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு காரியத்தை தான் உங்கள் மத்தியில் நான் எடுத்து வைக்கும்படியாக விரும்புகிறேன். நம்ம பல முறை இந்த காரியங்களை குறித்து நாம் கேள்விப்பட்டு இருப்போம். சிம்சோனுடைய வாழ்க்கையை குறித்து நான் கேள்விப்படும் பொழுது கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார், அபிஷேகித்தார். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் ஆண்டவர் சொன்னார். பாவத்தை மாத்திரம், இந்த ஒரு சில சட்டங்களை மாத்திரம் அவன் செய்யக்கூடாது என்கிற சில சட்ட திட்டங்களை ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆனால் இந்த சிம்சோன் வளர்கிற நாட்களில் நல்ல பலனுள்ளவனாக வளர்ந்தவன் தான். ஆனால் கர்த்தருக்கு பிரியமில்லாத, கர்த்தர் விரும்பக்கூடாத, கர்த்தர் அருவருப்புகிற காரியத்தை தன்னுடைய வாழ்க்கையில் செய்தபடியினால் தன்னுடைய பலத்தை இழந்து போனான், சுகத்தை இழந்து போனான், சமாதானத்தை இழந்து போனான். கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றும்படியாக, பெலிஸ்தருடைய கரங்களில் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் காப்பாற்றும்படியாக சிம்சோனை கர்த்தர் உருவாக்குகிறார். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் பாவம் மிகுதியானபடியினால, அவனுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அவன் செயல்படுத்தின நிமித்தமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போகிறான். நல்ல செல்வ செழிப்போடு வாழ்ந்தவன் தான். அவனை பார்த்தாலே பயந்து போகிற ஒரு அனுபவத்தில் அங்கே பெலிஸ்தர்கள் காணப்பட்டார்கள். அவனை பார்த்தாலே திகைத்து போகிற ஒரு அனுபவத்தில் காணப்பட்டார்கள். ஆனால் பாவத்தின் மிகுதியால், அப்பாவம் அதிகரித்ததுனால தன்னுடைய வாழ்க்கையில் அவன் பலனை இழந்து போனான். ஒரு சாதாரண ஒரு குரங்கை வித்தை காட்டுகிற அளவிற்கு இந்த பெலிஸ்தியர்கள் இந்த சிம்சோனை வித்தை காட்டுகிறார்கள். காரணம் என்னவென்றால், பாவம் அவனுடைய வாழ்க்கையில் அதிகரித்து போனது. இந்த சூழ்நிலையில் ஆண்டுடைய சமூகத்தில் கேட்கிற, ஆண்டவரே, ஒரே ஒரு முறை நீர் என்னை மன்னிக்க கூடுமோ? ஒரே ஒரு முறை என்னுடைய ஜெபத்தை கேட்டு இந்த பெலிஸ்தர்களுக்கு முன்பதாக நீ என்னுடைய தலையை உயர்த்த கூடுமோப்பா, என்னை ஆசீர்வதிக்க கூடுமோ என்று கேட்கிறான். தேவனுடைய ஜெபத்தை கேட்டார். 2 பெரிய தூண்களிலே அவனை கட்டி வைத்து அவனை ஏளனமாக கேவலமாக பேசிக்கொண்டிருக்கிற அந்த வேளையில் தேவ மகிமை அவனுக்குள்ளே இறங்கினது. தேவ வல்லமை அவனுக்குள்ளே இறங்கினது. வலது பக்கத்திலே ஒரு தூண், இடது பக்கத்திலே ஒரு தூண். இப்பொழுது தன்னுடைய பலனை இழந்து போனவன் தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறான், தேவ வல்லமையை பெற்றுக்கொள்கிறான். இப்பொழுது 2 தூண்களையும் உடைக்கிறான். இப்போ அவனை ஏளனமாய் பார்த்த ஜனங்களும் அவனோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். அவனை அசிங்கமாக பார்த்தவர்களும் அவனோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். 2 தூண்களையும் எப்பொழுது அவன் உடைத்தானோ, அதிலே வசனம் சொல்லியிருக்கிறது, அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும் பொழுது அவனால் கொல்லப்பட்டவர்கள் பெலிஸ்தியர்கள் அதிகமாக இருந்தார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு கூட்டத்தை அவன் கொன்று போட்டான் என்று வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த காலை நேரத்தில் 2 தூண்களை குறித்து உங்கள் மத்தியில் பேசும்படியாக விரும்புகிறேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் 2 தூண்களை நாம் உடைப்போமே ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மறுபடியும் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். 2 தூண்களை நாம் உடைக்கும் பொழுது தேவ ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்காத ஆசீர்வாதங்களை, இழந்து போன பலனை ஆண்டவர் மறுபடியும் கொடுப்பார். அந்த சிம்சோன் இழந்து போனான், பலத்தை இழந்து போனான், ஆசீர்வாதத்தை இழந்து போனான். ஆனால் கடைசி நேரத்தில் 2 தூண்களை உடைக்கிறான். வேத புஸ்தகம் மிக அழகாக சொல்கிற, அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடு தூண்களை அவன் உடைத்தான். 2 நடு தூண்களை உடைச்சதுனால அவ்வளவு பெலிஸ்தியர்களை அந்த நேரத்தில் அவன் கொன்று போட்டான். இந்த காலை நேரத்தில் 2 காரியங்களை வேகமாக உங்கள் மத்தியில் எடுத்து வைக்க போகிறேன். சீக்கிரமாக எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற வசனங்களை உங்கள் மத்தியில் சொல்லும்படியாக விரும்புகிறேன். முதல் தூண் வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்தபடியினால் உப்பு தூணாக மாறினாள். ஹல்லேலூயா. முதல் தூண் என்ன தெரியுமா? உடைக்க வேண்டிய தூண்
கீழ்ப்படியாமையே நாம் உடைக்க வேண்டும். லோத்துடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரே ஒரு கட்டளையை சொல்லுகிறார். நீ இந்த சோதம் குமாரா விட்டு வெளியே செல்லும் பொழுது நீ பின்னிட்டு திரும்பி பார்க்க கூடாது. திஸ் இஸ் மை கமாண்ட், இதுதான் என்னுடைய கட்டளை. வேற எதையும் நான் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லுகிறேன், கீழ்ப்படியுங்கள், என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், செவி கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் அந்த லோத்துடைய மனைவியோ அந்த தேசத்தை விட்டு வெளியே வரும் பொழுது அவள் எண்ணுகிறாள், ஐயோ நான் விட்டுட்டு வந்த தேசமாகி விட்டதே, என்னுடைய நண்பர்கள் இருக்கிறார்கள், குடும்பம் இருக்கிறது, அது இருக்கிறது, இது இருக்கிறது என்று சொல்லி அவள் தேவனுடைய கட்டளைகளை விட்டுவிட்டு கீழ்ப்படியாமை நிமித்தமாக அவள் பின்னாடி திரும்பி பார்க்கிறாள். நடந்த காரியம் என்ன தெரியுமா? அவள் உப்பு தூணாக மாற்றப்பட்டாள். இன்னைக்கு உடைக்க வேண்டிய முதல் தூண் என்ன தெரியுமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் கீழ்ப்படியாமல் உடைத்து போட விரும்புகிறேன்ப்பா. நான் இதுவரைக்கும் உங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மனம்போன போக்கில் நான் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் உங்களுடைய சமூகத்தில் நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன், என்னை ஆசீர்வதியும் என்று யார் தேவ சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுக்கிறார்களோ, யார் தன்னை தேவ சமூகத்தில் முழுமையாக ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் மறுபடியும் ஆசீர்வாதத்தினால் மறுபடியும் இழந்து போன பலத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கீழ்ப்படியாமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். முதல்ல அதை உடைக்கணும். தேவ சமூகத்தில் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, பெரியவங்களுக்கு கீழ்ப்படின வசனம் சொல்லியிருக்கிறது, பிள்ளைகளே பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இன்னைக்கு யாரு கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். யாரு கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க தான் உயர்வை பார்க்க முடியும். யார் கீழ்ப்படுகிறாங்களோ அவருடைய வாழ்க்கையில் இருள் வெளிச்சமாக மாறி இருக்கும். வேத புஸ்தகத்தில் மோசையை குறித்து பார்க்கும் பொழுது மோசையை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கிறார்கள், நாங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்த நாட்களுக்கு நாங்கள் எகிப்தில் இருந்திருந்தால் நாங்கள் குடிக்க தண்ணி கிடைத்திருக்குமே, சாப்பிட ஆகாரம் கிடைச்சிருக்குமே, இன்னைக்கு எங்களுடைய பிள்ளைகள் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் மரித்து கொண்டு இருக்கிறார்கள். மோசை ஆண்டவரிடத்தில் கேட்கிற, ஆண்டவரை நான் என்ன செய்யட்டும்? ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கண்மலையை பார்த்து நீ பேசு என்கிற கட்டளையை கொடுக்கிறார். ஆனால் அந்த மோசைக்கு பயங்கர கோபம், சரியான கோபக்காரன். அந்த கோபத்தின் நிமித்தமாய் தேவனுக்கு கீழ்ப்படிவதை மறந்துவிட்டு, அந்த கோபத்தின் நிமித்தமாய் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதை மறந்துவிட்டு அந்த கோலை எடுத்து அந்த கண்மலையின் மேலே அடிக்க ஆரம்பிக்கிறான். இதனாலே வந்த விளைவு என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், மோசையின் மூலமாய் தான் அந்த கானான் தேசத்திற்குள்ளே சென்றிருக்க வேண்டும். இந்த ஒரே ஒரு பாவம், இந்த கீழ்ப்படியாமை நிமித்தமாக அவன் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனான். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பார்ப்பாய் ஆனால் பிரவேசிப்பதில்லை. காரணம் ஒரே ஒரு காரணம் தான். மோச இடத்துல வேற எந்த பாவமும் இல்லை, எந்த அநியாயமும் இல்லை. தேவனுக்கு பயந்து வாழ்றான், எல்லாம் செய்கிறான், ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனான். இன்னைக்கு நம்ம சொல்லலாம், நான் எல்லாம் செய்கிறேன் பாஸ்டர், நான் எல்லாம் செய்கிறேன் பிரதர், என் வாழ்க்கையில் ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக ஆராதிக்கிறேன், கரெக்டாக சபைக்கு போகிறேன், எல்லாமே செய்கிறேன். ஆனால் இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியவில்லை? கீழ்ப்படியாமை நம்முடைய வாழ்க்கையில் முள்ளாக இருந்து கொண்டு இருக்கிறது. எனக்கு அந்த முள்ளை எடுத்து, ஆண்டவரே நான் இதை உங்களுடைய சமூகத்தில் தூக்கி போடுறேன்ப்பா, இனி நான் கீழ்ப்படிந்து வாழ விரும்புகிறேன், வசனத்துக்கு கீழ்ப்படுகிறேன், பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறேன், பெரியவங்களுக்கு கீழ்ப்படுகிறேன். ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும் என்று கேட்டு பாருங்கள். நிச்சயமாக தேவ ஆவியானவர் கீழ்ப்படுகிற யாவருக்கும் அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இழந்து போன ஆசீர்வாதத்தை சிம்சன் இழந்து போனான். ஆனால் கடைசி நாட்களில் தேவ சமூகத்தில் கேட்டபடியால் அந்த 2 தூண்களை அவன் உடைக்கிறான். முதலாவது தூண் கீழ்ப்படியாமை என்கிற ஒரு தூண். இந்த தூணை யார் உடைக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் மிக அழகாக சிருஷ்டிக்கிறார். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். அந்த பழத்தை ஆண்டவர் சாப்பிடக்கூடாது என்று சொன்னாலும் சாத்தான் வந்து சொல்லுகிறான், நீ சாப்பிட்டால் கண்கள் திறக்கப்படும், நீ தேவனை போல் மாறுவாய் என்று சொன்ன உடனே எல்லாவற்றையும் மறந்துவிட்டு, தேவனுடைய வார்த்தையை மறந்துவிட்டு, தேவனுடைய கட்டளையை மறந்துவிட்டு அந்த பழத்தை சாப்பிட்டால் நடந்த காரியம் என்ன தெரியுமா? அந்த தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். இன்னைக்கு ஆண்டவர் நல்ல ஒரு வாழ்க்கையை, நல்ல குடும்பத்தை
நல்ல ஒரு சரௌண்டிங் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதில் ஒரு ஆசீர்வாதத்தை, இதில் ஒரு செல்வத்தை நாம் பார்க்க வேண்டுமானால் தேவனுக்கு கீழ்ப்படிவோம். மனுஷனுக்கு கீழ்ப்படிவதல்ல, தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிவோம். இன்றைக்கி ஊரில் இருக்கிற மனுஷனுக்கெல்லாம் கீழ்ப்படுகிறோம். அவங்க சொன்னதெல்லாம் கேட்டு கேட்டு நடந்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கி அதெல்லாம் விட்டுட்டு தேவ சமூகத்தில் ஆண்டவர் வசனம் சொல்லியிருக்கிறது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். வேற யாருக்குள்ளே ஆண்டவர் கீழ்ப்படிய சொல்லலை, ஆண்டவருக்குள்ள கீழ்ப்படிங்க. தேவ வசனம் சொல்லியிருக்கிறது. ஆண்டோடைய சமூகம் நமக்கு என்ன கற்றுத்தருகிறது, அதன் பிரகாரமாய் நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிந்து பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழும் பொழுது நிச்சயமாய் தேவாய் ஆவியானவர் கீழ்ப்படுகிற யாவரையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இரண்டாவதாக ஒரு தூணை குறித்து உங்கள் மத்தியில் எடுத்து வைக்கும்படியாக விரும்புகிறேன். 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். அப்சலோம் உயிரோடு இருக்கையில் என் பெயரை நினைக்க பண்ணும்படியாக எனக்கு குமாரன் இல்லை என்று சொல்லி ராஜாவின் பள்ளத்தாக்கிலே தனக்கென்று ஒரு தூணை நிறுத்தினான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அப்சலோம் என்கிற தாவீதுடைய ஒரு குமாரனை குறித்து நான் வாசிக்கிறோம். அவனுக்கு குமாரன் இல்லாதபடியினால் அவன் ஒரு காரியத்தை செய்கிறான். என்னுடைய பெயர் உயர்ந்திருக்க வேண்டும், தன்னுடைய மேட்டிமைக்காக, தன்னுடைய பெருமைக்காக அவன் ஒரு காரியத்தை செய்கிறான். அவன் அந்த ராஜ பள்ளத்தாக்குக்குள்ளே ஒரு தூணை நாட்டுகிறான். அந்த தூணை நாட்டி அதனுடைய பெயரை போட்டு தன்னுடைய பெயர் பிரஸ்தாபமாகும்படியாக செய்கிறான். நிறைய பேர் தேடுற ஒரு காரியம் பாப்புலாரிட்டி. நான் ஃபேமஸ் ஆகணும், ஏன் நான் பெரிய ஆள் ஆகணும். சிலர் பார்த்து நேற்று கூட எனக்கு தெரிந்தவர்கள் ஒரு வார்த்தையை கேட்டார்கள், நீங்கள் எப்போ ஃபேமஸ் ஆக போகிறீங்க, உங்களுக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க? அப்போ எனக்கு மனசில் தோணுன ஒரே ஒரு காரியம், நான் ஃபேமஸ் ஆகிறதோ, நான் பாப்புலர் ஆகுதோ, எனக்கு பின்னாடி 1000 பேர் இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. தேவ ராஜ்யத்துக்கு ஒருவராவது நான் கூட்டிகிட்டு வரணும். இன்றைக்கி மனுஷன் விரும்புகிற காரியம் பெருமைக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். இவனுடைய முடிவு எப்படி இருந்தது தெரியுமா? இவனும் தாவீதுடைய படைகளும் எதிர்த்து போராடும்படியாக கடந்து வருகிறார்கள். இவனுடைய முடி கொஞ்சம் அடர்த்தியா நீளமாக இருக்கும். வேகமாக குதிரையில் வந்துட்டு இருக்கிறான். நம்ம ஆளு இப்போ மரத்தில் மாட்டிக்கிட்டான், மரத்தில் மாட்டி தொங்கிட்டு இருக்கிறான். அவனுடைய முடிவு பரிதாபமாக முடிந்தது. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். வேத புஸ்தகத்தில் எங்கே திரும்பி பார்த்தாலும் யாருக்குள்ளெல்லாம் பெருமை இருக்கிறதோ அதை பிசாசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசுக்குள்ள பெருமை இருந்தது. அவனை தன்னை குறித்து பெருமை பாராட்டி கொண்டே இருந்தான். அவன் சொல்லுகிறான், நான் தேவனை போல மாற வேண்டும். ஐ வாண்ட் டு பிகேம் லைக் காட். நான் எப்படியாவது, இதே ஆசை தான் அவன் ஆதாமும் ஏவாளையும் பார்த்து சொல்லுகிறான், நீ சாப்பிட்டாயானால் தேவனை போல மாறி விடுவாய். இன்னைக்கு அதே பிசாசு இன்னைக்கு எல்லாருக்குள்ளே செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். பெருமை என்கிற பிசாசு உனக்குள்ளே வந்துவிட்டால் அது சாபக்கேடு. இன்னைக்கு பெருமையை விட்டுட்டு தேவ சமூகத்தில், ஆண்டவரே என்னுடைய பெருமையான இந்த தூண்களை நான் உடைத்து போட விரும்புகிறேன். வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், அப்சலோமுக்குள்ளே ஒரு பெருமை வந்தது, ஒரு குறைவு இருந்தது. ஆனால் அந்த குறைவை மாற்றும்படியாய், வெளியே தன்னை வித்தியாசமாய் காட்டும்படியாக, வெளியே தன்னை மாற்றமுள்ளவனாய் காட்டும்படியாக அவன் ஒரு தூணை கட்டுகிறான். அந்த தூணில் தன்னை குறித்ததான பெருமைகளை அவன் பதிவு செய்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் வெறுக்குகிற 2வது காரியம் என்ன தெரியுமா? இந்த 2வது பிள்ளை, 2வது தூண், நாம் உடைத்து போட வேண்டிய 2வது தூண், பெருமை என்கிற தூணை யார் உடைத்து போடுகிறார்களோ தேவ ஆவியானவர் அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த தமிழ்நாட்டில் பால் ஆசிர் லாரி என்கிற ஒரு தேவ மனுஷன் இருந்தார். இலங்கையில் போனார். அங்கே போகும்பொழுது சபைகள் பெரிதாக இல்லை. அந்த நேரத்தில் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்கு அபிஷேகம் வேண்டுமப்பா, வல்லமை வேண்டும் என்று சொல்லி வரங்களை பெற்றுக்கொண்டார், வல்லமையை பெற்றுக்கொண்டார், தேவ மகிமையை பெற்றுக்கொண்டார். ஒரு தேவனுக்காய் எழும்பி ஜொலிக்கிற ஒரு பிரகாசமுள்ள ஒரு பாத்திரமாக இருந்தார். அவரை குறித்து நான் வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை படித்தேன். அவர் சில நேரங்களில் நாகர்கோவிலில் சில சபைகளில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்காக வருவது உண்டு. அவர் ஒருவேளை இலங்கையிலிருந்து வருகிறாரே, ஆனால் இந்த நாகர்கோவிலில் அந்த சபைகளுக்குள்ளே சில பிசாசுகளை கட்டி போட்டிருப்பார்கள், பிசாசு பிடித்த மனிதர்களை கட்டி போட்டிருப்பார்கள். இவர் இலங்கையிலிருந்து கிளம்பும் பொழுதே இந்த பிசாசுகள் அலறுமாம், அந்த மனிதனை வர சொல்ல வேண்டாம், அவர் வரும் பொழுதே என்னுடைய சரீரம் எரிகிறது, அவர் வந்தால் என் வாழ்க்கை முடிந்து விடும் என்று திகிலாய் பயந்து போயிருக்குமாம். அவ்வளவு வல்லமையான மனுஷன்.
ஒரு நாள் பெருமை அவனுக்குள்ளே கடந்து வந்தது. அவ்வளவு வல்லமையான மனுஷனுக்குள்ளே ஒரு பெருமை கடந்து வந்தது. அவன் சொன்னான், நான் தான் இப்பொழுது வந்திருக்கிற இயேசு கிறிஸ்து, உங்களை அழைத்து கொண்டு செல்லும்படியாக வந்திருக்கிறேன். பாருங்கள், 3 நாட்களில் நான் மரித்தாலும் உயிரோடு எழும்புவேன் என்று சொல்லி கொண்டிருந்தான். அவன் பின்னாடி ஒரு கூட்டமே போனாங்க, லட்சக்கணக்கான மீட்டிங் பின்னாடி போனாங்க. இயேசுன்னு சொன்ன உடனே தன்னை வித்தியாசம் உள்ளவனாய் காட்டும்படியாக, பெருமை உள்ளவனாக காட்டும்படியாக எண்ணினான். ஒரு பெரிய கூட்டம் அவனுக்கு பின்னாடி சென்றார்கள். மாய்மாலமான காரியத்தை விதைத்து கொண்டிருந்தார். கூட்டம் போனாங்க, மரித்து போனார். மரித்த அன்னைக்கு எத்தனையோ லட்ச ஜனங்கள் கூடி நின்றார்கள். எதற்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் தெரியுமா? வித்தின் 3 days, 3 நாளைக்குள்ள இவர் மறுபடியும் எழும்புவார் என்று காத்து கொண்டிருந்தார்கள். போலீஸ்காரங்கெல்லாம் பயங்கர ப்ரொடெக்ஷன். பரவாயில்ல, இயேசு கிறிஸ்து வந்துட்டார் போல இருக்கு, இனி இவர் உயிரோடு எழும்பிடுவார்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவருடைய சீடர்கள் ஏறத்தாழ எத்தனையோ லட்சம் பேர், கணக்கு பண்ண முடியாத அளவுக்கு கூட்டம் நின்றுட்டு இருக்கிறான். 3 நாளாச்சு, 4 நாளாச்சு, செத்த மனுஷன் செத்தது போலையா படுத்திருக்கிறான். 4வது நாள் போலீஸ்காரன் பார்த்தான், இனி இப்படி இருந்தா இந்த சரீரத்திலிருந்து வெளியே பரவுகிற பாக்டீரியா, வெளியே வருகிற வைரஸ் எத்தனையோ பேரை கொன்றுவிடும் என்று சொல்லி அடின்னு அடிக்க ஆரம்பித்து, இனிமேல் இன்றைக்குள்ள அடக்கம் பண்ணவில்லை என்றால் துளைத்து விடுவேன் என்று சொன்னார்கள். மரணம் அவன் வாழ்க்கையில் ஒரு கேவலமான காரியத்தை கொண்டு வந்தது. ஏன் தெரியுமா? பெருமை. இன்னைக்கு பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருந்தா தேவ சமூகத்தில், ஆண்டவரை அந்த பில்லரை இன்னைக்கு உடைக்க விரும்புகிறேன்ப்பா, ஆண்டவரை என்னுடைய பெருமையின் தூணை உடைக்க விரும்புகிறேன் தகப்பனை, இன்னைக்கு நான் தாழ்மையாக வாழ விரும்புகிறேன் ராஜா. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள பெருமை மேலே இருக்கிறனால தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பல நேரத்தில் எட்டி பிடித்தாலும் அதை நாம் பற்றி கொள்ள முடியவில்லை. இந்த சிம்சோனுக்குள்ள 2 பில்லர்ஸ் இருந்துச்சு. ஒரு பக்கம் பார்த்தா கீழ்ப்படியாமை, அவன் கீழ்ப்படியாமல் போனான். 2வது பார்க்கிறோம், பெருமை அவனுக்குள்ளே வந்தது. இன்னைக்கு தேவ சமூகத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரை என் பெருமைகளை நான் உடைத்து போடும்படியாக வந்திருக்கிறேன் அப்பா, என் பெருமையெல்லாம் நான் ஊற்றி வைக்கும்படியாக வந்திருக்கிறேன் ராஜா. ஆண்டவரை என்னுடைய சுய பலத்தையோ, சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, ரதத்தை குறித்தோ குதிரையை குறித்தோ மேன்மை பாராட்டுவதற்கு என்னிடத்துல ஒன்றுமே இல்லை தகப்பன. தாயின் கற்பத்தில் தெரிந்து கொண்டீங்க, ஆசீர்வதிச்சிங்க, பெயர் சொல்லி அழைத்தீங்க, உங்களை மட்டும் நம்பி இருக்கிறேன்ப்பா, என்னை ஆசீர்வதியும் என்று யார் தேவ சமூகத்தில் இந்த 2 தூண்களையும் உடைத்து தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ, இந்த சிம்சோன் தேவ சமூகத்தில் உடைத்து விட்டு காத்திருக்கிறான், உடைத்து போட்டு காத்திருக்கிறான். நடந்த காரியம் வசனம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறது. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில், உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்ட பெலிஸ்தர்களை காட்டிலும் அவன் மரிக்கும் தருவாயில், அவன் சாகும் பொழுது அவனால் கொல்லப்பட்ட பெலிஸ்தியர்கள் அநேகமாக இருந்தார்கள். இன்றைக்கி உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும்னா, இன்றைக்கி உங்களை கொண்டு கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் ஒபே, கீழ்ப்படிங்க. இன்றைக்கி கீழ்ப்படியாமல் போகிறதுனால பல சாபத்துக்குள்ளே நாம் நடந்து கொண்டிருக்கிறோம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து நடந்து கொண்டிருக்கிறோம். 2வது பார்க்குறோம், பில்லர் ஆஃப் ப்ரைடு, பெருமை என்கிற ஒரு தூண் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்னா, இன்றைக்கி அதை உடைச்சி போட்ட ஆண்டவரை, இந்த பெருமையோடு நான் வாழ விரும்பலப்பா, மனத்தாழ்மையாக வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே. நான் என்னை குறித்தோ எதை குறித்தோ மேன்மை பாராட்டாதபடி என்னை உடைத்து என்னை தாழ்த்த விரும்புகிறேன், என்னை ஆசீர்வதியும் என்று கேளுங்கள். நிச்சயமாய் பரத்திலிருந்து பார்க்கிற தேவன் அந்த சிம்சோனுடைய கண்ணீரை காண்பாரே ஆனால், சிம்சோனுடைய ஜெபத்தை கேட்பாரே ஆனால், பாவியான நம்முடைய ஜெபத்தை கேட்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி தேவ சகோதரர் எபிசாம் மூலமாக பகிரப்பட்ட இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் இதை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஜெபம் தேவையா? நீங்கள் எந்த நேரத்திலும் 9952813788 என்ற எண்ணிற்கு எங்களை அழைக்கலாம். எங்கள் அதிகமான பிரசங்கங்கள் மற்றும் நேரடி ஆராதனைகளை லைவ் வர்ஷிப் காண யூடியூப் உள்ள எங்கள் சேனலை பாருங்கள். RHEMAMINISTRIESNGL. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.